வணக்கம் அன்பான விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான ஆகஸ்ட் மாத ராசி பலன் கோச்சார ராசி பலன்களில் நவகிரக நாயர்களை சுற்றி வருகின்ற பாதைகளிலே உங்களுக்காக இந்த மாதங்களிலே என்னென்ன அற்புதங்களை ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு ரிஷப ராசியிலிருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆக 8 குடையர் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய பஞ்சமாதிபதி நட்சத்திரத்தில் எதிர்பாராத குடும்ப சம்பந்தப்பட்ட லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு, விருச்சிக ராசி என்பது ஒரு பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி, நீர் ராசி, பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராசி அதிபதி ராசியை பார்க்க இருக்கின்றார். உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சம சாணத்தை பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானும் உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே சுகஸ்தானத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற 4-10 தாய்மார்களில் அன்பு ஆதரவு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலேயே அந்த 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளில் அது மட்டுமல்ல பஞ்சமாதிபதியும் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள், விருச்சிக லக்கணம் ராசியிலே பிறந்தவர்களுக்காக உங்களுக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 9ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி 5 குடையர் 9ஆம் இடத்தில் 9 குடையர் 5ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்திர லக்னத்திற்கு, ஆனாலும் ராசி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுகஸ்தானத்திலே அவர் 9 குடையவர். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சுகஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமைய பெற்றும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முயற்சிக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆக நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரனை விட சகோதரிகளை பற்றி சிந்திக்கவும் செயல்படவும் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் முழுக்க இருக்கின்றது. ஆக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் குழந்தைகளுக்காக முயற்சிக்கின்ற ஒரு காரியமாகவும் இருக்கும், தொழில்களுக்காகவும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே ஆரோக்கியத்திலே ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது என்றால் கூட சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கின்றது. நீர் கிரகம், அங்கே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்றதும், நீர் கிரகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் அங்கே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சளி சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகள், மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்றது அனைத்தும். விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், செவ்வாயினுடைய வேகம் என்பது அவர் ஒரு சண்டையை பற்றி சொல்லக்கூடியவர், இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக கல்யாண வைபவங்கள் தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கல்யாண வைபவங்கள் எடுத்த வேகத்தில் வெகு வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே 5 குடையர் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய எந்த பக்கத்துக்கு போனாலும் உங்களுக்கு அவர் திரிகோணத்திலே பலம் பெற்று யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அவருடைய மற்றொரு பார்வை என்பது 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. 5ஆம் இடத்தை 5 குடையர் பார்க்கின்றதும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. கல்யாண வைபவங்கள் குடும்ப ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2 குடையவர் 5ஆம் இடத்ததிபதியும் பலமாக இருக்கின்ற போது குடும்ப ஸ்தானங்களிலே குடும்பங்கள் அமையாதவர்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வங்களில் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளால் எதிர்பார்த்த ஆதாயங்களும் வெற்றிகளையும் பேர் மதிப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 9ஆம் இடத்திலே உங்களுக்கு 10 குடையவர் சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே ராசி பலன் என்பது 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பஞ்சமாதிபதி குழந்தைகளால் முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற சிந்தனை என்பது பேரு புகழ் அந்தஸ்து பெருமதிப்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7-12 குடையவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக பெண்களால் ஆதாயங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில தடுமாற்றங்களையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்தில் இருந்து
5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக இங்கே குழந்தைகளால் எதிர்பார்க்கின்ற ஒரு சில விரய செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்கள், சுபகாரிய சூழ்நிலைகள் அனைத்திற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது. பெண் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை லாபஸ்தானத்திலே இருக்க பெறுகின்றார். ஆக கல்யாண வைபவங்கள், சுபகாரிய சுப நிகழ்வு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே முயற்சி சாணத்தை உங்களுக்கு பஞ்சமாதிபதி பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், பாக்கியாதிபதி ராகு பகவான் இருக்க பெறுகின்றார். 10ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு கேது பகவான் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த மருத்துவமனை, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி என்பது துப்பறியும் துறைகளிலே, காவல்துறை சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்களிலே நன்மதிப்புகளையும் பெருமதிப்புகளையும் உயர்வுகளையும் நுணுக்கமாக சந்திக்கவும் சிந்திக்கவும் கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. தேல் எப்படி இருக்கும் என்பது நம்மளுடைய நேர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. அதை போல சுட்டவும் கொட்டவும் கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த நுணுக்கத்தையும் தெளிவையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்கின்றது. 10 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி பலமாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். கணவன் மனைவிகளுக்கு பிறகு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் வேலைகளிலே ஒரு சில இடைமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆக விருச்சிக ராசியை பொறுத்தவரை மங்களகரமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றார். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பஞ்சமாதிபதியும் பார்க்க இருக்கின்றார். 9ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்க பெறுகின்றார். அனைத்தும் சுபபகவான வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகரமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். விருச்சிக ராசியை பற்றி, விருச்சிக ராசி என்பதே மற்றவர்களுக்கு டீச் பண்ண சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நுணுக்கமானவர்கள் என்றாலும் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஒரு சிலர்கள். அந்த அளவிற்கு விருச்சிக ராசி தனக்குள்ளே சிந்தனைகளை நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். காரணம், புத்தி காரகனே 8 குடையவர் லாவாதிபதியாகவும் இருக்கின்றார். ஒரு சில நல்லதொரு காரியங்கள் செய்து கொடுத்தால் மற்றபடி பின்னடியே அங்கே துன்பங்களும் துரத்தி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தேலின் சின்னத்தை போன்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி, பெண் ராசி போன்ற சிம்பலை உடையவர்கள் காலவரிசத்தில் 8வது இடத்தில் அமையப்பட்டது. தடை தாமதம் என்பது இயற்கையிலே இருக்கக்கூடியவர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது அதிகமாக இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய புத்தியாலே சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த கோச்சார ராசி பலன்கள் என்பது ஆகஸ்ட் மாதங்களிலே அபாரமான முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றிகளை பெறப்போகின்றது. பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதியின் பேரும் புகழும் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய சிந்தனை தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளால் எதிர்பார்க்கின்ற நன்மதிப்பும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்று சொல்லலாம். அந்த வகையிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கிய சாணாதிபதியும் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். அவரும் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதியும் உங்களுடைய ராசி. கணவன், மனைவி, நண்பர், தொழில் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்லதொரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெற்றிகள், பேர் புகழும் கிடைக்கின்றது. 9ஆம் இடம் பலமாக இருக்க பெறுகின்றது. 9ஆம் இடம் ஆரோக்கியம், தாவணப்பட்டி சொல்லுடைய 4ஆம் இடம் வீடு, வாசல், சொத்து சுகங்களில் நல்லதொரு மாற்றம். 4 உங்களுக்கு அவர் இருக்க 5வது இடத்திலே இருக்கின்றார். உங்களுக்கு 3ஆம் இடத்தேதி 4ஆம் இடத்தேதி பலமாக இருக்கின்ற போது வீடு, வாசல், சொத்து சுகங்கள் சார்ந்து முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் அங்கே 9ஆம் இடத்திலே பலம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியை பார்க்க இருக்கு 12 ராசிகளிலே ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் பார்வை பரிபூர்ணமாக பார்க்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசியை 12 ராசிகளை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றார். அவர் 4ஆம் இடத்ததிபதி, 5ஆம் இடத்ததிபதி, முயற்சி சாணாதிபதி. அவர் இளைய சகோதரனை பற்றி சொல்லக்கூடியவர். கேந்திர ஸ்தானங்களிலிருந்து ராவஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். அங்கே சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்கின்றது. ஆக அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பு. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பிறந்திருப்பது மற்றும் மற்றொரு சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவானுடைய குரு பகவானுடைய ராசியிலே மீன ராசியிலே சனி பகவான் இருக்கின்றதும் வக்கரமாக இருக்கின்றதும் அந்த வக்கர சனியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றதும் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான முயற்சிக்கின்றதாக வீடு, வாசல், சொத்து சுகங்கள் அதிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான பொன்னான காலம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கோச்சார ராசி பலன்களிலே நடைபெறுகின்ற ராசிகளிலே உங்களுக்கு வீடு, வாசல், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், கல்யாண வைபவங்கள், சுபகாரிய சூழ்நிலைகள், குழந்தை வாய்ப்புகள் அனைத்தும் பேரும் புகழும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற மாதமாக பிறக்க இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம்.